நான் வந்தது பயங்கர வில்லேஜ். ஸோ அதனால் அங்கே சிஎன் கோர்ஸ் சொன்னாலே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லாருக்கும் சிஎன் சொன்னாலே அது கஷ்டம், அவ்வளோதான் தெரியும். അല്ല വീട്ടിൽ നിന്ന് ഇത് ടഫസ്റ്റ് കോഴ്സ് ആയതുകൊണ്ട് വലുതായിട്ട് സപ്പോർട്ടില്ലായിരുന്നു. അങ്ങനെയാണ് കക്ഷി എൻ്റെ അടുത്ത് പറയുന്നത്, സംഭവം ഞാൻ പഠിപ്പിക്കാം കുഴപ്പമൊന്നുമില്ല എന്ന് പറഞ്ഞു. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்போ 12th நல்ல மார்க்ஸ் எடுத்தேன், காலேஜ்லேயும் நல்ல மார்க்ஸ் ஆனப்போ அப்புறம் அப்பாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ലക്ഷ്യ ഇൻട്രൊഡ്യൂസ് பண்ணது அப்பா தான். അന്വേഷിച്ചോളണം, ലക്ഷ്യമാണോ ബെറ്റർ അതോ വേറെ എന്തെങ്കിലും ഉണ്ടോ എന്നുള്ള കാര്യം അന്വേഷിച്ചോളാൻ പറയും. അപ്പം ഞാൻ കടയിൽ നിൽക്കുമ്പം കുറച്ച് ഹൈ പ്രൊഫൈലുള്ള ആൾക്കാരൊക്കെ വരും. അവരുടെ അടുത്തൊക്കെ ചോദിക്കുമ്പം അവർ ലക്ഷ്യം മെൻഷൻ ചെയ്യാറുണ്ട്. പിന്നെ ഞാൻ ചോദിച്ചു, വേറൊരാളടുത്തും ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പം പുള്ളിയും പറഞ്ഞത് നിലവിലുള്ളതിൽ ലക്ഷ്യമാണ് ബെറ്റർ, ആ ഒരു ട്രസ്റ്റിലാണ് കിട്ടുന്നത്. നോക്കി വേറെ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ടൊക്കെ, പക്ഷേ എനിക്ക് ஒரு இதுலேயும் நம்பிக்கை இல்லை. പക്ഷേ அப்பாவும் லக்ஷ்யா சொன்னப்போ அது நல்லா டீப்பாக போய் பார்த்ததுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டிஸ் நிறையா சிஏ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்க பண்ண தப்பு நம்ம என்ன பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். അവിടെ നിന്ന് സപ്പോർട്ട് ഉണ്ട്, നമ്മളും நம்ம സൈഡിலேருந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டால் நிச்சயம் உറപ്പായിട്ട് ഫസ്റ്റ് അറ്റംപ്റ്റിൽ പാസ് ആവുന്ന ഒരു കോൺഫിഡൻസ് വന്നിട്ടുണ്ട്. അവിടെയൊക്കെ കോച്ചിങ് ആവട്ടും, മോറൽ സപ്പോർട്ട്, ടീച്ചേഴ്സിന് മോറൽ സപ്പോർട്ട്, கோஆர்டினேட்டரோட சப்போர்ட்டு எல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. ரெகுலர் டெஸ்ட்டு இருக்கிறனால நமக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நம்மளோட ஃப்ளாஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் அங்கே போனதுக்கப்புறம் ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸாமுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸாம் ഫേസ് பண்ண முடியும் അங்கே പോனதுக்கப்புறம். ഫസ്റ്റ് നല്ല പേടിയുണ്ടായിരുന്നു, കാര്യം തമിഴല്ലേ, അപ്പം ക്ലാസ്സൊക്കെ മനസ്സിലാവുന്നുള്ള കാര്യമൊക്കെ നല്ല പേടിയുണ്ടായിരുന്നു. അപ്പം ഫസ്റ്റ് ഡേ തന്നെ എല്ലാം മനസ്സിലാവുന്നുണ്ട്, സിമ്പിളായിട്ടാണ് എടുത്തു തരുന്നത്, എല്ലാവർക്കും മനസ്സിലാവുന്ന രീതിയിലാണ് എടുത്തു തരുന്നതെന്ന് ഫസ്റ്റ് ഡേ തന്നെ ഒന്ന് പറഞ്ഞു. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு. ஒரு நான் இது பண்ணது என்னென்னா, ஒரு எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹாஸ்டல் லைஃப் அந்த மாதிரி இருக்கும். மற்ற கோச்சிங் சென்டர் எல்லாமே அப்படி தானே. ஸோ அப்படியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். പക്ഷേ இது ஒரு நம்ம வீட்டில் இருந்து படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் கம்ஃபர்டபுளாக, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் போகிறோம், நம்ம காலேஜ் போகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு குரூப் ஸ்டடிக்கான ஒரு பிளேஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன்.